இந்த இதுக்கு செய்யக்கூடிய மாதிரி ஒரு மட்டன் பிரியாணி ரெசிபி தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க இருக்கிற. ஸோ என்ன ரெசிபி பார்க்க ரெடியாண்டா லெட்ஸ் பிகின். நீங்கள் பிரியாணிக்கு எண்ணத்தை போட்டாலும் மீட் வந்து பதமாக வேகாட்டி உங்களுக்கு பிரியாணி என்ஜாய் பண்ணி சாப்பிடல. ஸோ இன்றைக்கு வந்து மீட்டை நீங்கள் பதமாக வேக வைக்கிறதுக்கு ஏன் டிப்பை சொல்கிறேன்னு கேட்டுக்கொள்ளுங்க. ஸோ நான் வந்து நார்மலி எப்படி வேக வைக்கிறேன்னா, ப்ரெஷர் குக்கரில் ஒரு விசில் சத்தம் கேட்டதுக்கு பிறகு அப்படியே அடுப்பை குறைச்சி 10 நிமிஷம் நான் வந்து மீட்டோட கலரை பார்த்து கொஞ்சம் டார்க்காக இருந்தேன்னா ஒரு 12-15 நிமிஷம் வைப்பேன். அதே இன்றைக்கு மாதிரி நல்ல லைட் கலரில் இது வந்து ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கு எனக்கு கிடைச்ச மாட்டேன். ஸோ அதனால் இதை வந்து எக்ஸாக்ட்லி நான் ஃபர்ஸ்ட் விசில் வந்தது பிறகு அடுப்பை குறைச்சி அப்படியே அந்த விசில் சத்தம் எதுவுமே கேட்காம ப்ரெஷர் குக்கரில் ஒரு 10 நிமிஷம் நான் வச்சுட்டு அது பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். அண்ட் மிச்ச குக்கிங் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணது பிறகு நீங்கள் எப்படியும் ப்ரெஷர் குக்கர் திறக்கிறதுக்கு ஒரு டைம் வந்து கொடுக்கணும்னா ஒரு ½ hour மாதிரி, அந்த டைமில் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். இதுதான் நான் எப்போவுமே பீஃபோ மட்டனோ வேக வைக்கிற மெத்தட். ஸ்ரீலங்காலாம் இறைச்சி பிரியாணி மட்டன் பிரியாணிலாம் கிழங்கு போட்டுறேன். இன்றைக்கி நான் போடலை. பட் நீங்கள் வந்து கிழங்கோட அந்த பிரியாணி சாப்பிட்டு இருக்கணும்னா நீங்கள் இந்த மீட்லேயே வந்து கிழங்கு கொஞ்சம் பெருசாக வெட்டி போடுங்க. ஸோ கிழங்கு நல்லா உடையாமல் வெந்து வரும். ஸோ மட்டனில் பெருசாக ஒன்றும் போடலை. ஜஸ்ட் மஞ்சள் மிளகு உப்பு போட்டுட்டு தண்ணியை ஊற்றி இதை ஒரு சைடில் வேக போட்டுட்டேன். பிரியாணி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குக்கிங்கை விட ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் நேரம் எடுக்கும். அதுக்கு தேவையான இந்த வெள்ளை வெங்காயம், இஞ்சி, வெங்காயம், தக்காளி அது இதெல்லாம் க்ளீன் பண்ணி வெட்டி நீங்கள் அப்படியே ஒரு பிளேட்டில் ரெடி பண்ணி கொண்டுனா உங்களுக்கு பிரியாணியை வந்து ஒரு 1 hourலேயே ரெடி பண்ணிட்டேலும். இன்றைக்கி வந்து நான் ஒரு 1.25 கிலோ மட்டனுக்கு 1.25 கிலோ மாதிரி அரிசி போட்டு தான் இந்த பிரியாணி வந்து செஞ்சுருந்தேன். ஸோ நார்மலி வந்து எப்போவுமே ஒரே அளவில் தான் நீங்கள் மீட் எந்த அளவில் எடுக்கிறோ அதே அளவு வந்து அரிசி, அதோட கொஞ்சம் ஒரு கைப்பிடி மாதிரி உங்களுக்கு கூட வந்து அரிசி போடலும். பட் நிறைய போட்டோம் அப்படின்னா பிரியாணியில் வந்து அந்த மசாலா அந்த பிரியாணியோட மசாலா வந்து போதான் போயிடும். அதனால் ஒரே மாதிரி அளவில் மீட்டும் அரிசி நீங்கள் எப்போ எடுத்து செஞ்சாலும் பிரியாணி வந்து நல்லா இருக்கும். ஸோ என்னோட மட்டன் பிரியாணி தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ என்னோட மட்டன் பிரியாணி எப்படி செய்யறது பார்ப்போம். ஸோ ப்ரெஷர் குக்கரில் நாங்கள் மட்டன் என்னோட பிரியாணி செய்கிற பாட்டில் வந்து நான் நெய் அதுக்கப்புறம் எண்ணெய் 2 எடுத்திருக்கிறேன். இதில் வந்து பச்சை கொச்சிக்கு ஒரு 4 மாதிரி போட்டு அது கொஞ்சம் பட்டப்பட்டு வெடிச்சு வர வரைக்கும் இதை மூடி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இதில் நான் வெட்டின வெங்காயம் வந்து எடுத்திருக்கிறேன். வெங்காயம் வந்து லைட்டாக அந்த ஒரு கோல்டன் கலர் தொடங்குற வரைக்கும் இதை வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதில் இஞ்சி வெள்ளை வெங்காயம் இடித்தது போட்டிருக்கிறேன். இடிச்சோ அரைச்சோ எதனாலும் போட்டுக்கொள்ளும். இது வந்து என்னோட மம்மி கொழும்பால் எனக்கு ஒரு கொண்டு வந்திருந்த ஹோல் கரம் மசாலா எல்லாம் அப்படியே தனித்தனியாக பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு பேக். இது வந்து நீங்கள் பிரியாணி செய்கிறதுக்கு வீட்டிலே ஒரு பிரியாணி மசாலா பவுடர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து இதில் இருக்கிறேன். ஸோ இன்றைக்கி என்னோட மட்டன் பிரியாணியில் நான் எந்த ஒரு கடையில் வாங்கின பிரியாணி மசாலாவும் சேர்க்க போடல. இதை மட்டும் தான் நாங்கள் பவுடர் பண்ணி எப்படி வந்து சேர்க்க போகிறோன்றதை காட்டுறேன். என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்ண்டா மிளகு, பெருஞ்சீரகம், அதுக்கப்புறம் கராம்பு, ஏலக்காய், இது ஜாதிக்காய், இது வந்து சீரகம், இது வந்து ஜாதிக்காய் அந்த மேலால் வர தோல், கேரளாலெலாம் ஜாதி பத்திரி அப்படின்னு சொல்கிறதுக்கு, அதுக்கப்புறம் ஸ்டார் அனைஸ், கருவேப்பட்டை, பே லீஃப், இவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் வந்து கிரைண்டரில் போட்டு நல்லா பவுடர் ஆக்கிட்டு சட்டியை ஜஸ்ட் அடுப்பு ஆன் பண்ணி சூடாக்கிட்டு அந்த சூடான சட்டியில் நீங்கள் போட்டு 1 நிமிஷம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதே சூட்டில் நீங்கள் வறுத்தெடுத்தாலே இந்த பிரியாணி மசாலா வந்து ரெடி. நான் இதை பவுடர் பண்ண அப்புறம் நீங்கள் எக்ஸாக்டாக 2 டீஸ்பூனுக்கு ஃபுல்லாக நிறச்ச மாதிரி இந்த கரம் மசாலா பவுடர் வந்து கிடச்சேன். ஸோ அதுதான் நான் இன்றைக்கி பிரியாணியில் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் கடையிலேருந்து பிரியாணி மசாலா அப்படின்னு வாங்கி போடுற பவுடருக்கும் நீங்களே வீட்டில் செஞ்சு இந்த பவுடருக்கும் நீங்கள் போட்டு கட்டாயம் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ வித்தியாசமாக இருக்குமென்றது உங்களுக்கு செஞ்சது பிறகு தான் தெரியும். செஞ்சு வெள்ளை வெங்காயத்தில் பச்சை வாசம் போனதுக்கு பிறகு நாங்கள் பவுடர் பண்ண எங்களோட பிரியாணி மசாலாவே வந்து போட்டுட்டு ஜஸ்ட் அதை வந்து அந்த எண்ணெயிலே 1 நிமிஷம் அப்படியே கொஞ்சம் அந்த வெங்காயத்தோடய வதக்கி தென் இதில் வந்து நல்லா பழுத்த தக்காளி வந்து சேர்த்துக்கொண்டேன். தக்காளி இப்போ சாஃப்டாகி வர வரைக்கும் இதையும் மூடி வச்சிடும். ஸோ இப்போ பார்த்துட்டா தக்காளி நல்லா சாஃப்டாகி வந்துட்டு இப்போ இதில் ஒரு கைப்பிடி மாதிரி கொத்தமல்லி எல்லாம் அதுக்கப்புறம் மின்ட் லீவ்ஸ் அதுலேயும் வந்து ஒரு கைப்பிடி போட்டிருக்கிறேன். நான் கேமரா ஒன்றுன்னு நினச்சிட்டு சில்லி பவுடர் போட்டதுக்கு பிறகு தான் பார்க்குறேன் கேமரா ஆஃப். ஸோ ஒரே ஒரு டீஸ்பூன் மாதிரி நிறச்சி ஃபுல்லாக 1 டீஸ்பூன் இந்த பிரியாணிக்கு வந்து நான் சில்லி பவுடர் சேர்த்துருக்கிறேன். மற்றபடி என்னோட பிரியாணி கொஞ்சம் கலர் கொடுக்கறக்கா மஞ்சளும் நான் போட்டிருக்கிறேன், அவ்வளோதான். இது இல்லாமல் இதில் எக்ஸ்ட்ரா சீரகத்தூளோ மசாலா தூளோ எதுவுமே போடல. எல்லாமே சேர்த்து நாங்கள் ஃபர்ஸ்ட் போட்ட பிரியாணி மசாலாவில் இருக்கிறேன். அண்ட் இது வந்து ஆப்ஷனல் தான். சிக்கன் ஸ்டாக் யூஸ் பண்ண விருப்பம் இல்லாதவங்க போட வேணாம். பட் நான் வந்து ஒரு சிக்கன் ஸ்டாக் போட்டிருக்கிறேன். இப்போ எங்களோட பிரியாணி கிரேவியில் தயிர் கொஞ்சம் போட்டுட்டு நாங்கள் வேக வச்சிருக்கிற மட்டனை வந்து சேர்க்க போகிறேன்னா மட்டன் வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் சரியாக ஒரு 10 நிமிஷம் ஃபர்ஸ்ட் விசில் கேட்டுட்டு போகிறோம் 10 நிமிஷம் அடுப்பை குறைச்சி வச்சு நீங்கள் வேக வச்சுட்டு அடுப்பு அப்படியே ஆஃப் பண்ணி ஒரு ½ hour விட்டு திறந்து அப்படின்னா அவனோட மீட் வந்து உடையவும் ஆகாது, அது மாதிரி நல்லா பஞ்சு மாதிரி வெந்திருக்கும்.
இவ்வளோ தான் எங்கள் மட்டன் பிரியாணிக்கு கிரேவி ரெடி ஆகிட்டு இதில் கடைசியாக ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் நான் சேர்க்க போகிறேன். அதை நான் அரிசியை வந்து வேக வச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அரிசி வேக வைக்கிறதுக்கு பாஸ்மதி ரைஸ் ஃபஸ்ட் நான் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கொண்டேன். ஜஸ்ட் இதெல்லாம் செய்ய தொடங்கக்குள்ள ஊற போட்டது தான், மிச்ச நேரம் ஒன்றும் ஊற வைக்கல. அதுக்கப்புறம் நாங்கள் இறைச்சி வேக வச்ச தண்ணி இருக்கிறேன், அதை ஊற்றி தான் அரிசை வந்து வேக வச்சு அதில் வந்து கொஞ்சம் உப்பும் நான் சேர்த்துக்கொண்டு அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவுமே வந்து சேர்க்கல. அந்த இறைச்சி தண்ணிலே கொஞ்சம் கொழுப்பெல்லாம் இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரா நெய் அதெல்லாம் வந்து சேர்க்க தேவையில்லை. ஸோ என்னோட பிரியாணி மசாலாவுக்கு நான் கடைசியாக சேர்க்க போகிறேன்னு என்னென்னா கேஷ்யூ நட்ஸ் கொஞ்சம் பவுடர் பண்ணி போட்டிருக்கிறேன். இது வந்து ஒரு ரிச்சான க்ரீமியான டேஸ்ட் வந்து உங்களுக்கு மட்டன் பிரியாணியில் கொடுக்கும். அவ்வளோதான் என்னோட மட்டன் பிரியாணிக்கு கிரேவி ரெடி ஆகிட்டு. அதே மாதிரி அரிசியும் இந்த சைட்டில் ஆல்மோஸ்ட் ஒரு 75% மாதிரி அதுவும் வெந்துட்டு. ஸோ அரிசியை மேலால் போட்டு இது கொஞ்சம் நேரம் அந்த தம்மில் வந்து வேக வைக்கிறதுக்காக கிரேவியை வந்து கீழே லேயராக வச்சு நான் மேலே அப்படியே அரிசியை போட்டு கொஞ்சம் மேலால் இது வந்து புழுங்குறதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் தண்ணியை ஊற்றி மூடி வந்து வேக வச்சுருந்தேன். ஸோ இது வந்து இப்போ 95% வெந்துட்டு. பட் இதுக்கு அங்கே வெந்தது பிறகு கிளறுனு அப்படின்னா அரிசி வந்து கொஞ்சம் உடைய பார்க்கும். ஸோ அதனால தான் நான் வந்து கொஞ்சம் ஏர்லியாக எல்லாத்தையும் அப்படியே கொஞ்சம் கலந்து விட வந்துட்டு ஒரு 95% அது வெந்தது பிறகு கலந்து அகெயின் இதை வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சுட்டு அந்த அதில் மிச்ச வேகல் வந்து அந்த சூட்லேயே வந்து வெந்துடும். மேலே வந்து டெஸ்க்கு அப்படியே ரெண்டுக்கு வெட்டி ஒரு பாதி ஜூஸ் வந்து அப்படியே பொழிஞ்சு மேலால் விட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் அது இதெல்லாம் பொரிச்சதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் தூவி அப்படியே மூடி அந்த பாட் சவுட்டில் ஒரு 1/2 hour விட்டுட்டு திறந்தோம் அப்படின்னா மட்டன் பிரியாணி வந்து ரெடி. ஸோ இதுக்கு மட்டன் பிரியாணி செய்ய நினச்சோண்டிருக்கிறேன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபார் ஷுவர் இந்த ரெசிபி உங்களுக்கு டிசப்பாயிண்டே பண்ணாது. நான் எப்படி வந்தேன்றதை கட்டாயம் பெருநாளை நல்லபடியாக கொண்டாடிட்டு கமெண்ட்ஸில் போட்டுட்டுங்க. இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் பார்ப்போம். எல்லாருக்கும் ஈத் முபாரக்.